அதிமுக ஒரு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. தன்னைத்தன்னே வந்து என்ன சொல்கிறது, தீய வச்சு எரிச்சுக்கிற மாதிரியான ஒரு முடிவுகளை இன்னைக்கு கட்டாயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக தெரியுது. இத்தனை பிளவுகள், இத்தனை சிக்கல்கள், இத்தனை கோஷ்டி பூச்சல்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம். மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு கட்சி, பாரம்பரியமான கட்சி, திராவிட கட்சி, இன்னைக்கு அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுகிற பொழுது உண்மையில வருத்தமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ ஏற்கனவே 2 விஷயத்தை பற்றி பேசணும். முக்கியமான ஒரு விஷயங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்று, இன்னொன்று தாவேகா ஒன்று. அதிமுகவினுடைய நிலையை பற்றி சொல்லிட்டீங்க. தாவேகா கட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? தாவேகா தமிழகத்தில் எப்படி இருக்காது? தாவேகா வந்து இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக நிற்குது. கூட்டணிக்கு வருவதற்கான யாரும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் இருக்கு, பெருசாக அரசியல் அனுபவம் இல்லை. அந்த விஜய்ங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் மாஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த அந்த கவர்ச்சி, அந்த சினிமா கவர்ச்சியை மட்டும்தான் வச்சிருக்காங்க. அந்த ஒரு கவர்ச்சியை வைத்து மட்டுமே ஒட்டுமொத்தமாக வாக்குகளை அறுவடை பண்ணி விட முடியாது. வாக்குகள் வந்து ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து விஜயை விரும்புவாங்க. ஆனால் அதற்கு மேல் உள்ள வாக்காளர்களை வந்து விஜய் கவர்ந்து இழுப்பதற்காக எந்த விதமான செயல் திட்டமும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்கிட்டையும் பெருசாக அரசியல் புரிதலோ அரசியல் பயிற்சியோ இல்லை. அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி, பெரிய கட்சி வந்து டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.